பாருங்களேன், ஒரு ஒரு படியாக அழகு 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 குட்டி. ஆனால் யானை ஏற முடியாத கோயில்னு ஒரு 5 கோயில் இருக்குது சொன்னேன். அதில் சீர்காழி ஒரு கோயில், இன்னொரு கோயில் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர், இன்னும் 3 வந்து எதுன்னு தெரியல, நான் தேடிட்டு சொல்கிறேன். யானை அதெல்லாம் வந்து யானை ஏற முடியாத மாதிரி, ஏன்னா யானைக்கும் அந்த மன்னருக்கும் ஏதோ சொல்லுவாங்க. அதனால் யானைக்கு அந்த மன்னருக்கும் பிடிக்காத ஏதோ சொல்லுவாங்க. அதனால் யானை ஏறி வர முடியாத மாதிரி அவரோட ஆட்சியில் அவர் கட்டினாராம் அந்த 5 கோயிலை. அப்படிங்கிறது ஐதீகம், அப்படி தான் சொல்லுவாங்க. தீர்த்தவாரிக்கு எப்படி வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு அழகாக ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரியே இழுத்துட்டு வராங்க பாருங்களேன். ஒரு மாதமும் இதான் ஒரே என்ன சொல்கிறது, வடிவேலு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி, எங்கள் அம்மா வாசிக்க எங்கள் அப்பா ஆட ஒரே குத்து கும்மாளமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி செம்ம கலையாக இருக்கும். ஆனால் பயங்கர சூப்பராக இருக்கும், டைம் போகிறதும் தெரியாது. என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது, நம்ம மனுஷால் வந்து அலங்காரம் பண்ணுறத என்ன, நம்மளாம் என்ன அலங்காரம் பண்ணுறோம், சுவாமி அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த என்ன சொல்கிறது, கண்ணு பற்றாமல் இருக்கிறதுக்கு அந்த திஷ்டி பொட்டோட அலங்காரம் பண்ணுவாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, ஒரு தடவையுமே வந்து சுவாமியும் அம்பாலும் அவங்கவுங்க நேருக்கு நேர் தான் பார்த்துப்பாங்க. முதுகை காட்டிட்டு வரவே மாட்டாங்க. ஜடையலகி எப்படி ஜடை அப்படி பேக்கில் வருது பாருங்கள், வந்துட்டு இந்த சைடு 2 பேரையும் திருப்பி காவேரி தாயை பார்க்குற மாதிரி வச்சுட்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்காக அவங்கள பார்த்து தீர்த்தம் கொடுக்குற மாதிரி ஐதீகம். அதனால வந்து அவங்க அப்படி இங்கே வந்துட்டு ரிவர்ஸில் அப்படி எடுக்கிறாங்க. அதுவும் இந்த ரெட் கலர் செமையாக இருந்தது. அம்பாளுக்கு சிம்ம வாகனத்தில் பின்னாடி ரெட் கலரில் அவரோட ஜடையம் செமையாக இருந்தது. யானை வந்து கஜ வாகனம் வரார். இடம் எவ்வளோ க்ரூஷியலாக இருக்குது பாருங்களேன். ஆனால் அதுலேயும் வந்து இழுத்து கொண்டு வந்து வச்சுருவாங்க, அவ்வளோ செமையாக. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இங்கேயும் எல்லாருமே கரெக்டாக. எப்படி வராரு பாருங்களேன். ஐயோ, அது நேரில் நடந்து வரும்போது அவ்வளோ அழகு. ஆக்சுவலாக என் கேமரா கிளாரிட்டி இல்லை, அடுத்த வருஷம் கேமரா கிளாரிட்டியோடு எடுப்பேன்னு நினைக்கிறானா என் மாமியார் விடுமா இல்லையான்னு தெரியல. இந்த வருஷத்துக்கே என் மாமியார் கத்திச்சு, போதும் நீ டெய்லி போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தது. அடுத்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் போய் பார்க்கணுன்னு நான் நினச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து இந்த பக்கம் பிள்ளையார், அந்த பக்கம் வந்து பைரவர் இருப்பார். பிள்ளையாரும் பைரவரும் எதிர்த்தாப்பில் பார்த்துக்கிற மாதிரி. இந்த 9 நாளைக்கு பைரவர்